உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடாமுயற்சி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃப் வந்து காணாம போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஒரு சின்ன கதை தான், சின்ன கதையை 2.5 மணி நேரம் வரை கொண்டு போயிருக்காரு மகிழ் திருமேனி. அவருக்காகவே ஒரு ஹேண்ட்ஸ்அப் வைக்கணும். இந்த படத்தை பொறுத்த அளவுல மாஸ் ஹீரோவுக்கான எந்த ஒரு பில்டப்புமே இந்த படத்துல இல்லை. ஒரு டைலாக்கா இருக்கட்டும், ஒரு சீனா இருக்கட்டும், எதுவுமே மாசா கொண்டு போகல. முழுக்க முழுக்க கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க படத்துக்கு போனீங்கன்னா முழு திருப்தியோட நீங்க வரலாம். அந்த அளவுக்கு படம் வேற லெவல்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட பிஜிஎம் பத்தி சொல்லி ஆகணும். பிஜிஎம் யாருன்னா அனிருத் தான் போட்டிருக்காரு. மற்ற மியூசிக் டைரக்டர் யார் போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காரு அனிருத். ஒவ்வொரு பிஜிஎம் இருக்கட்டும், அப்படியே தியேட்டர்ல இருக்கும்போது அப்படியே கூஸ் பம்பா இருக்கு. வேற வர படத்துலலாம் பாத்தீங்கன்னா பழைய படத்தோட ரீக்ரியேஷன் எல்லாத்தையும் வச்சிடறாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டுகொண்டேன் அஜித்தோட பழைய படத்தோட வர கிளைமேக்ஸ் தூக்கி இதுல வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு போன நம்ம எல்லா ஆடியன்ஸோட ரிவ்யூவையும் பாத்திரலாம். அவர் 8 கோடி கொடுக்குறாரு, இவ கள்ளக்காதிலோட சுத்துறா. இவ என்ன இது ஒரு நியாயம்? அதுக்குதான் தலை வந்து ஒரே கார்ல சேஸ் பண்றாரு. என் பொண்டாட்டி எங்க இருந்துன்னா ஈத்துன்னு வரணும்னு அவளை. அதுக்குதான் அவரு ஓடுறாரு ஒரே கார்ல. அந்த சீட்டு மொனையில உட்கார முடியல. ஏன் தெரியுமா? அந்த சீட்டு மொனை அழுக்கா இருந்தது. அதனால தான் மொனையில உட்கார முடியல. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்த படம். அப்படியே ஒருத்தரும் ஏஞ்சி நிக்கிறாங்க. ஏன்னா இன்டர்வல் இருந்துச்சு, அதனால வெளியே போறதுக்கு. அனிருத் இருக்காரு பாரு தலை, அனிருத் சகரீகா அப்படின்னு மியூசிக்கை போட்டு ஆட விட்டாரு ஃபர்ஸ்ட் எல்லாரையும். அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சாரு. இதுக்கப்புறம் நீ ஆடாத, ஃபர்ஸ்ட் பாட்டு ஆடினது போதும், இதுக்கப்புறம் நீ டான்ஸ் ஆடாத. கார்ல அவரு போறாரு, இவரு போறாரு, எங்க தான் போறாங்கன்னு கட்சியில யாருக்கும் தெரியல. இல்ல, நீங்களும் உங்க பொண்டாட்டிய பாசமா நேசிங்கடா பாவீங்களா. இது போல உங்க பொண்டாட்டிய விட்டுறாதீங்கடா. அதுதானே இந்த படத்துல அவரு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோனாங்க, அப்படிலாம் இல்லை, லேக்லாம் தெரில. ஃபர்ஸ்ட் ஸ்லோனா கதைப்படி தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோனா கதைப்படி தான் போக முடியும். செகண்ட் ஹாஃப் உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் வருதுண்ணா அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா எத்தோடனே கதைப்படி சண்டை போட முடியாது, கதைப்படி தான் பேஸ் பண்ணி போக முடியும். அப்படி சண்டை போடனா புஷ்பா 2 பார்க்க சொல்லுங்க. சொல்லி ஆகணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்போட படத்துக்கு போயிட்டு படம் நல்லாவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்போ கதையோட நல்லா பயணிச்சோம்னு வச்சுட்டீங்கன்னா படம் வேற லெவல்ல இருக்குது. புருஷனும் பொண்டாட்டி சண்டை வந்தாலும்